மகளிர் தினம் எல்லா தினங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு பின்பக்கம் இருக்கு. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலே 16 மணி நேரம் வேலை செய்தார்கள் ஒரு நிறுவனத்தில் 500 பெண்கள். 500 பெண்கள் அந்த காலத்திலே 16 மணி நேரம் வேலை செய்த பெண்கள் கூலி கேட்டு போற போது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? கூலியை நீங்க வாங்கணும்னா ஒரு நேரம் எங்களுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு வாங்கிக்கங்கன்னு அறிவிக்கிறான். எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த பெண்கள் சமூகம் தாங்கி வந்திருக்கும்னு இன்றைய தலைமுறை சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய கொடுமையான கொடுங்கோலர்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே அமெரிக்காவில 16 மணி நேரம் வேலை செய்து கூலியை பெறுவதற்கு தன் உடலை விற்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கடி நிலையை பெண்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். ஆதிக்க மனமுடைய இந்த மனிதர்கள், அதிலே ஆண்கள். அதுல போராடி அதுல வெற்றி பெற்ற தினம்தான் உலக மகளிர் தினம் என்று கொண்டாடப்பட்டது. அதுல வெற்றி பெற்ற தினம் தான் உலக மகளிர் தினம் முதலாக. அப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் அப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க, போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்படி போராடி இந்த மாத்திட்டாங்களே இந்த பொம்பளை அப்படின்னு கோவப்பட்டு அவர்கள் வேலை பார்த்த நிறுவனத்தில் தீ வைத்து விட்டார்கள். 274 பெண்கள் மரணம். எவ்வளவு பெரிய சாதனை பார்த்தீர்களா? 1 2 274 உயிர்களை பலி கொடுத்து உலக மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே ஒரு கொடுமை இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? மாராப்பு போடக்கூடாது, ரவுக்க போடக்கூடாது, வெறுமனே பெண்கள் நடமாடி வரணும் வீதியிலே. மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு மார்த்தாட்டம், கேரள ஒட்டிய பகுதியிலே, கன்னியாகுமரி பக்கத்துல. மார்பகம் எவ்வளவு பாரம் இருந்ததோ அதுக்கு தகுந்த வரி போட்டிருக்கிற அயோக்கிய ராஸ்கல்கள். என்ன சொல்றது தெரியுமா? எவ்வளவு வேதனை. மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு தடுக்க முடியல, அதுல இருந்து வெளிவர முடியல. ஒரு பெண்ணுக்கு யோசித்தால் இது இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்க, அறுத்தவங்க முகையில வீசிட்டு செத்து போனா அந்த பெண் தான் இந்த நாட்டில் பெயர் பெற்ற நாஞ்சலி என்ற வீர பெண்மணி. அந்த மார்பகத்தை அறுத்து வீசிய பெண்மணி. இந்த வரலாறு எல்லாம் நாளைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா? சொல்லியா கொடுக்கிறோம். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள். இருக்கிறதா அப்படி? எந்த காரணத்தை எதை ரசிக்கிறோம், என்ன பண்றோம், எப்படி மாறி போய்கிட்டு இருக்கு, என்ன சொல்ல போற இந்த நாளைய தலைமுறைக்கு? அப்படி இருந்த பெண்களை ரவுக்க போட சொல்லி, மாராப்புங்கிற சிலையை போட சொல்லி கத்து கொடுத்த பெண்மணி ஆங்கிலேய பெண்மணி. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? மாராப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. சொன்னா நம்ம பொல்லாதவங்க. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என் அறிவில் சிறந்த பெரியோர்களே,